மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட தலைவர் தங்கபாண்டி அவர்களே, சதீஷ் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களே மற்றும் விருதுநகரிலிருந்து வருகை தந்திருக்கும் கோகுல் அவர்களே, பிரபு அவர்களே, திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் ரவிசங்கர் அவர்களே, செந்தில் அவர்களே, சிவா அவர்களே, சுந்தர் அவர்களே, அருண் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட நிர்மல் அவர்களே, சஞ்சீவ் அவர்களே, புதுக்கோட்டை நகரம் உதயா சதீஷ் அவர்களே, அறந்தாங்கி ஒன்றியம் ஆண்ட்ரோஸ் அவர்களே, ஐயாவின் அவர்களே, ஆவுடையூர் கோயில் வீரசேகர் ராஜேஷ் அவர்களே, ஆலங்குடி சிவா அவர்களே, திருவனந்தபுரம் ஆதி தளபதி பேருடைய அவர்களே, கந்தர்கோட்டை பிரசாத் சுரேந்தர் அவர்களே, கரம்புக்குடி சதீஷ் அவர்களே, குன்றலூர் கோயில் கர்ணா தளபதி பேருடையவர்களே, வீரமலை தளபதி பேருடையவர்களே, பழனி அவர்களே, பொன்னமரவதி கோபி விக்கி அவர்களே, திருமயம் சண்முகம் முருகேசன் அவர்களே, அரிமலம் கணேஷ் அவர்களே, சலீம் அவர்களே, அன்னவாசல் திருமால் அவர்களே மற்றும் தளபதி நெஞ்சில் கொண்டிருக்கும் தோழர்களே மற்றும் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்ட தலைவர், கவுன்சிலர், மாநகர கவுன்சிலர் தலைவர் பர்வேஷ் அவர்களே, தமிழ்நாட்டில் முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகம் இன்று கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட இருக்கிறது என்பதை நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பர்வேஷ் அவர்களை பற்றி உங்களுக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி எல்லாம் உழைப்பார், எப்படி அரவணைத்து எல்லோரும் செல்வார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்பாக தளபதி மக்கள் இயக்கத்தில் அவர் தலைவராக இருந்திருக்கிறார். அவர் தலைவராக இருக்கும் போது தளபதி அவர்களை நியமிக்கும் போது ஒரு ரொம்ப சின்ன வயசு, மீச கூட சரியா வளர்த்திருக்காது. அப்படி இருக்கும் போதே புதுக்கோட்டையில அவங்க அப்பாவுடைய அவருடைய அனுமதி பெற்று அவருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல தளபதி அவர்களை பர்வேஷ் அவர்களை நியமித்தார்கள். எல்லோருமே என்ன ஒரு சின்ன பையன் அவங்க போய் கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கூட சில பேரு சொன்னாங்க. நீங்க ஒன்னா பாருங்க, புதுக்கோட்டையே சூப்பராக மக்கள் இயக்கத்தை ரொம்ப நன்றாக இயக்கத்தை வளர்ப்பார், அதில் அவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். அதுபடி இன்று அவர் மிக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு ஒரே ஒரு வருத்தம், இன்னைக்கு அவருடைய அவங்க அப்பா அவரோட இல்லை. இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்போதும் பர்வேஷுக்கு இருக்கும், தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் சொன்னாரு, 4 மாசத்துல கட்டி முடிக்கணும்னு சொன்னேன் என்னுடைய இன்ஜினியர் கிட்ட. அந்த டெய்லி எனக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்புவாரு, வீடியோஸ் அனுப்புவாரு. அண்ணன் இன்னைக்கு இந்த பில்டிங் இந்த கட்டிங் இருக்கிறோம், இந்த பெயிண்ட் அடிக்கிறோம் டெய்லி இது பண்ணுவாரு. ஆனா இந்த கான்ட்ராக்டுக்காரர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு 10 தடவை ஆபீஸ்ல எந்த வேலை இருக்குதோ இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், தளபதி போட்டோ இங்க வைக்கணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி நம்ம பர்வேஷ் என்பதை தளபதி விளையாடா விருந்தகம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரு செவிலியர்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் நல்ல சேவை செய்தார்கள். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நேரடியாக சென்று அவர்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவித்த ஒரு தலைவர் நம்மளுடைய பர்வேஷ் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் நான் எதுவாவது ஒரு போன் சென்னையில இருந்து நான் சொல்லுவேன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அப்படியா டைம் இல்ல அது இல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தோண உடனே நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அடுத்த நாள் அந்த விழாவை முடித்து உடனடியாக போட்டோ அனுப்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பர்வேஷ் என்பதை தெரிவிக்கிறேன். மேலும் பர்வேஷ் அவர்கள் புதுக்கோட்டையில தளபதி விலையில்லா விருந்தகம் நடந்து கொண்டிருந்தது. அது கூடிய சீக்கிரத்தில் மீண்டும் தளபதி விலையில்லா விருந்தகம் இங்கு திறக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக தளபதி ரொட்டி முட்டை பால் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி பயிலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தளபதி குருதியகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி வெளியகம் இங்க இருக்குது. தளபதி நூலகம் என்று தளபதி சட்ட ஆலோசனை மையமும் மிக விரைவில் இங்கு ஆரம்பிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். மேலும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் சினிமா துறையிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தை இன்று ஆரம்பித்து மிக மிக சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தளபதி அவர்கள் இதையெல்லாம் உங்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார். இந்த தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நான் போட்டி போட்டுக்கொண்டு மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம் என்று கிளை மன்றம் கொண்டு எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதி அவர்கள் போன வருடம் மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை ஊக்க பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய சர்டிபிகேட் வழங்கிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தடவையும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மிக விரைவில் தளபதி அவர்கள் தலைமையில் அவர்கள் செய்ய இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் தளபதி விலையில்லா வீடு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்துல 7 பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர்ல கட்டி கொடுக்க போறோம், நாமக்கல்ல கட்டி கொடுக்க போறோம். இதையெல்லாம் அவர்களுடைய சொந்த பணத்தில் செய்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். ஒவ்வொரு தொண்டனும், ஒவ்வொரு ரசிகனும், ஒவ்வொரு தோழனும் ஒவ்வொரு தளபதிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தளபதியே உங்கள் முன் வந்து நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் மிக மிக விரைவில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியுடைய நோக்கம் 26. அந்த 26 கண்டிப்பாக தளபதி அதை அடைவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக நீங்கள் எல்லோரும் இரவு பகல் பாராமல் மக்களோடு மக்களாக இருந்து நீங்கள் உழைக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மற்ற கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு உதவி என்றால் நீங்கள் முன்னேறி போய் நின்று அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். தொழிலுக்கு கிடைக்கிற வருமானத்தில் 1% 2% எடுத்து ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தளபதியை நேரடியாக வந்து நிறைய பேர் வந்து சந்திச்சிருப்பீங்க, இங்க இருக்கிறவங்களும் சந்திச்சிருப்பீங்க. அவர் உங்களோட எப்படி இருப்பார்? இது ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவருக்காக அவரே டம்ளர்ல காப்பியோ இல்ல மோரோ ஊற்றி கையில கொடுத்து அதை குடிக்கிறத பார்த்து
இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உங்களுடன் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க வராங்களா பாக்குறாங்க. நம்ம தளபதி முதல்ல நம்மளுடைய தோழரையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்க்கிற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நாம் முன்னேறி போய் நின்று அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து விட்டார் என்று நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மக்களோட மக்களாக அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்க போட சொல்றது, மற்றவங்க அதை சொல்றது, அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. நம்மளுடைய வேலை தளபதி என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து சகோதரர் சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார். இன்று நீங்க பாத்தீங்கன்னா 1700 நாள் தொடர்ச்சியாக விலையில்லா விருந்தகம் காலை மாலை என்று உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 25 மாவட்டங்களில் விலையில்லா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் காலையில 100 இருந்து 150 பேர் காலை உணவு வழங்கும் ஒரு திட்டம் தளபதி விலையில்லா விருந்தகம். அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ரொட்டி முட்டை பால் திட்டம் 397 இடத்துல ஞாயிறுதோறும் வழங்கப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாதிரி தளபதி பயிலகம் ஒரு நாளைக்கு 10,000 மாணவர்கள் நம்முடைய பயிலகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ரத்தம் எப்படி பார்த்தாலும் ரத்த தானம் ஒரு நாளைக்கு 75 100 பேருக்கு ரத்தம் வழங்குற ஒரு இயக்கம் எது என்று சொன்னால், கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மாதிரியான உறவு வேற எங்கேயும் யாருக்கும் கிடைக்காது. அது நம் தளபதியால் கடவுளுக்கு நம்ம தளபதியால் நமக்கு அந்த உறவை கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த நேரத்துல யாராவது இங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு யாரையாவது கூப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. 2 நிமிஷத்துல அந்த தெருவுல யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த தெருவு சொன்னா போதும். அந்த தெருவுல நம்மளுடைய நிர்வாகி இருப்பாங்க, இல்ல தோழர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொன்னா அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்து ஏதோ உங்க சொந்தக்கார பேசணும் சொல்லி கொடுப்பாங்க. மற்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதை பண்றதுக்கே ஒரு நாளாகவும் 1.5 நாளாகவும் அவங்க பச்சை பூச்சி போய் அவங்க கிட்ட போய் சொல்லணும். நம்மளுக்கு 2 நிமிஷம் இந்த போன்ல பேசிட்டு இன்னொரு போன்ல இந்தாங்க நீங்க பேசணும்னு சொல்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் தளபதிக்காக மக்களுக்காக தளபதி உங்களுக்காக இருக்கிறார், மக்களுக்காக இருக்கிறார். நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கான சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நிலை ஆயிடுச்சு, நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம். கொஞ்சம் டைம் நல்ல டைம் பார்த்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணோம், வேற எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் காலையிலிருந்து வர்ற வழியெல்லாம் மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்தீர்கள். அது எனக்கு அல்ல, இது முழுக்க முழுக்க தளபதிக்காகத்தான் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். ஆகவே நீங்கள் தளபதி கோசம் நீங்கள் தமிழக வெற்றி கழக கொடி கம்பீரமாக எப்போதும் கடைசி காலம் வரை நம்மளுடைய கொடி தளபதியுடைய கொடி பறந்து கொண்டு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி ரத்தம் அனைத்தும் தளபதி தான். தளபதியை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. ஆகவே தளபதியை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தளபதிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும், மக்களுக்கு தேவைகளை அறிந்து நீங்கள் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.